Morning students. Today we are going to see the topic SQL query using Python. So SQL query வந்து நம்ம பைத்தானில் எப்படி நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நம்ம டேட்டாபேஸில் யூஸ் பண்ணோன்னா அதே மெத்தடில் queries-ஐ வந்து நம்ம இதில் யூஸ் பண்ண போகிறோம். The time has come now to finally query our student table. Fetching the data from record is as simple as inserting them. The execute method uses the SQL command to get all the data from the table. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் டேபிளில் வந்து நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இந்த ஸ்டூடெண்ட் டேபிளில் இருக்கக்கூடிய நம்மளுடைய டேட்டாஸ் எல்லாத்தையும் ரெக்கார்ட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதை எல்லாத்தையும் எப்படி வந்து நம்ம ஃபெச் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அண்ட் அதில் இன்னும் டேட்டாஸை வந்து நம்ம எப்படி இன்சர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ அதுக்கு என்ன பண்ணலாம்? எஸ்கியூஎல் கமாண்டில் வந்து இங்கே எஸ்கியூஎல் லைட்டில் எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் மெத்தட், ஓகேவா? ஸோ யூஸ் பண்ணி எப்படி டேட்டாஸை வந்து நம்ம வந்து queries-ஐ யூஸ் பண்ணி எஸ்கியூஎல் கமாண்ட் queries-ஐ யூஸ் பண்ணி டேட்டாஸ் எப்படி ஃபெச் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாங்க. ஸோ அதுக்கு என்னென்ன கமாண்ட் வேணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து செலக்ட் query, ஓகேங்களா? செலக்ட் அப்படின்ற கமாண்ட் எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட். ஓகே, செலக்ட் இஸ் த மோஸ்ட் காமன்லி யூஸ்டு ஸ்டேட்மெண்ட் இன் எஸ்கியூஎல். ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் நம்ம வந்து டேட்டாஸை செலக்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னாலே செலக்ட் தான் யூஸ் பண்ணுவோம். இதில் நிறைய மெத்தடில் நம்ம செலக்ட் பண்ணுவோம். ஓகே, the select statement in SQL is used to retrieve or fetch data from a table in a database. The syntax for using this statement is select star from table name and all the table data can be fetched in an object in the form of list of list. ஓகே, ஸோ இந்த செலக்ட் கமாண்டை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து டேட்டாஸை வந்து நம்மளோட டேட்டா பேஸ்லேருந்து எப்படி ஃபெச் பண்ணுறது ஆர் ரீட்ரைவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கான சின்டெக்ஸ் ஸ்டேட்மெண்ட்டை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எஸ்கியூஎல் கமாண்டில் நம்ம டேபிளில் இருக்கக்கூடிய எல்லா டேட்டாஸையுமே நம்ம வந்து லிஸ்ட் அவுட் பண்ணுறதுக்கு செலக்டில் ஆஸ்ட்ரிக் சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். ஆஸ்ட்ரிக் சிம்பிள் ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஆல் த ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ செலக்ட் ஆல் த ரெக்கார்ட்ஸ் எதில் அப்படின்னா ஃப்ரம் நம்மளுடைய டேபிளுடைய நேமை கொடுக்கணும். ஸோ கொடுத்தோம் அப்படின்னா அந்த டேபிளில் இருக்கக்கூடிய எல்லா ரெக்கார்ட்ஸையும் நமக்கு லிஸ்ட் அவுட் பண்ணி காமிக்கும். அதுக்கான query தான் இது. இது எஸ்கியூஎல் கமாண்டில் நம்ம ஏற்கனவே பார்த்த query. இதை எஸ்கியூஎல் லைட்டில் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். If you run this program saved as SQL academic query.python py, you would get the following result depending on the actual data. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து நம்மளுடைய ஃபைலை வந்து SQL academic query.py ஃபஸ்ட்டு ஒரு நேமில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணோன்னா நமக்கு எப்படி டேட்டாஸ் வந்து டிஸ்பிளேயில் வருதுன்னு பார்க்கலாம். It should be noted that the database file that will be created will be the same folder as that of the Python file. If we wish to change the path of the file, change the path while opening the file. ஸோ நம்ம ஓப்பன் பண்ணும்போது பாத் நேம் வந்து நம்ம என்ன பண்ணணும், கரெக்டாக கொடுக்கணும். ஸோ அதில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா ப்ராப்பராக நமக்கு வராது. ஸோ அதை வந்து நீங்கள் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. நமக்கான எஸ்கியூஎல் லைட்டில் நம்ம பர்டிகுலர் டேட்டாஸை ஃபெச் பண்ணுறதுக்கான ப்ரோக்ராம் இதுதான். ஸோ எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோன்னு பாருங்கள். கமெண்ட் லைன் ஃபஸ்ட்டு 2 லைன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி ஹேஷ் சிம்பிள் கொடுத்தாலே அது எல்லாமே கமெண்ட் லைன், அது ப்ரோக்ராம் லைன் கிடையாது. அதை வந்து நீங்கள் வந்து ப்ரோக்ராமில் உட்காந்து டைப் பண்ணிக்கிட்டு ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கக்கூடாது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு சேவ் த ஃபைல் சொல்லியிருக்காங்க. அடுத்து கர்சர் அப்செட் எடுத்துட்டாங்க. ஸோ நம்மளோட ப்ரோக்ராமுடைய ஃபர்ஸ்ட் லைன் பாருங்கள். கர்சர் CRSRன்றது கர்சர். ஓகே, ஈக்குவல் டு கனெக்ஷன் டாட் கர்சர். ஓகேவா? கனெக்ஷன் டாட் கர்சர் இதுதான் நமக்கு இம்பார்ட்டன்ட். அடுத்தது பாருங்கள், எக்ஸிக்யூட் த கமாண்ட் டு ஃபெச் ஆல் த டேட்டா ஃப்ரம் த டேபிள். நம்மளோட டேபிளில் இருக்கிற எல்லா டேட்டாவும் நம்ம ஃபெச் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான ஸ்டேட்மெண்ட் தான் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதுக்கு எக்ஸிக்யூட் ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணணும் இல்லையா? அப்போ கர்சர் டாட் எக்ஸிக்யூட். ஓகே, ஸோ அதுக்குள்ளே நம்மளுடைய query என்ன அப்படின்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்டு. ஓகே, இப்போ ஸ்டோர் ஆல் த ஃபெச்டு டேட்டா இன் த ஆன்சர் வேரியபிள். ஸோ நமக்கு வந்து எல்லா டேட்டாவையும் ஃபெச் பண்ணி எதில் ஸ்டோர் பண்ணி காமிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு வேரியபிள் நேமை வந்து நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ANS அப்படின்னு எடுத்துக்கலாம், ஆன்சர் அப்படின்னு. ஈக்குவல் டு கர்சர் டாட் ஃபெச் ஆல். ஓகேவா? ஸோ அதுதான் ஃபெச் ஆல் அப்படின்ற ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ லூப் த பிரிண்ட் ஆல் த டேட்டா. ஸோ ஒவ்வொரு ரெக்கார்டாக அது என்ன பண்ணுவோம், செக் பண்ணி நமக்கு பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு லூப் வேணும். அப்போ ஃபார் லூப் எடுத்துக்கலாம். ஐஇன் ஆன்சர் ஒவ்வொரு ஸ்டெப்பாக நமக்கு ஆன்சரை டிஸ்பிளே பண்ணோம். அதனால் ஐன்னு ஒரு வேரியபிள் எடுத்து எந்த வேரியபிள் ஸ்டோர் ஆகுனா ஆன்சர், அதனால் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பிரிண்ட் ஆஃப் ஐ. ஓகேவா? ஸோ ஐ வேல்யூ பிரிண்ட் பண்ணிடும். இப்போ நமக்கு ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற டேபிள் எத்தனை ரெக்கார்டு இருந்துச்சோ அத்தனை ரெக்கார்டையும் நமக்கு டேபிளில் டிஸ்பிளே பண்ணி காமிச்சிடும். ஓகே, அவுட்புட்லாம் இதில் கொடுக்கல. ஸோ நான் சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேயிங் ஆல் ரெக்கார்ட்ஸ் யூஸிங் ஃபெச் ஆல். ஸோ ஃபெச் ஆல் ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதான் இங்கே கொடுத்துருக்காங்க. த ஃபெச் ஆல் மெத்தட் இஸ் யூஸ்டு டு ஃபெச் ஆல் ரோஸ் ஃப்ரம் த டேட்டாபேஸ் டேபிள். ஓகே, ஸோ ஃபெச் ஆல் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி எல்லா டேட்டாஸையும் எப்படி
ரிஸ்டோர் பண்ணுறதுன்னு பாருங்கள். இம்போர்ட் SQLite 3 ஓகேங்களா. ஸோ SQLiteல இம்போர்ட் பண்ணுறதுக்கு இம்போர்ட் கீவேர்டு யூஸ் பண்ணிட்டோம். அடுத்து கனெக்ஷன் ஃபங்க்ஷன், கனெக்ஷன் ஈக்குவல் டு SQLite 3 டாட் கனெக்ட் academic டாட் டிபி. அகாடமிக்னு தான் நம்மளோட டேட்டா பேஸ். ஓகே, கனெக்ஷன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். எதில் கனெக்ட் பண்ண போகிறோம்? SQLite 3ல. நெக்ஸ்ட்டு கர்சர் ஈக்குவல் டு கனெக்ஷன் டாட் கர்சர்னு கொடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு கர்சரில் எக்ஸிக்யூட் ஃபங்க்ஷனில் நம்மளோட query அப்ளை பண்ணியாச்சு. செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட். இப்போ பிரிண்ட் ஃபெச் ஆல். ஸோ இது ஃபெச் ஆல்ற டைட்டில். இது இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு ஒரு டைட்டிலோடு வரணுன்றதுக்காக கொடுத்துருக்காங்க இங்கே டைட்டில். நெக்ஸ்ட்டு ரிசல்ட் ஈக்குவல் டு கர்சர் டாட் ஃபெச் ஆல். ஸோ ரிசல்ட்டை பார்த்திங்கன்னா என்ன பண்ணணும்? எல்லா டேட்டாஸையும் நமக்கு ஃபெச் பண்ணி ரிசல்ட்டில் காமிக்கணும். ரிசல்ட்டை ஆர்னு எடுத்துக்கலாம். ஸோ ஃபார் ஆர் இன் ரிசல்ட். ஸோ பிரிண்டர் ஒவ்வொரு ஆரையும் நமக்கு ஆர்னா ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் நமக்கு டிஸ்பிளே பண்ணணுன்றதுக்காக நம்ம கொடுத்தாச்சு. இப்போ ஃபெச் ஆலில் பாருங்கள், நம்மளுடைய டேட்டா பேஸ் ஸ்டூடெண்ட்டில் டோட்டலாக 7 ரெக்கார்ட்ஸ் நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்களுடைய ஃபுல் டீட்டெயில், அவங்களுடைய கிரேட் என்ன, அவங்களுடைய ஸ்டேட்டஸ் என்ன, அவங்களுடைய ஆவரேஜ் என்ன, ஸோ எல்லாத்தையும் நமக்கு காமிக்கிருக்கோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம டேட் ஆஃப் பர்த் எல்லாத்தையும் பர்சன்டேஜ் எல்லாத்தையும் காமிக்குதான். ஸோ இப்படி தான் வந்து நம்ம டேட்டாஸ் வந்து எல்லா ரெக்கார்டையும் நாம் வந்து ஃபெச் பண்ணுறதுக்கு நம்ம ஃபெச் ஆல் அப்படின்ற ஃபங்க்ஷனை வந்து நாம் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ வெரி இம்பார்ட்டண்ட் இது. அதுக்கு பாருங்க, ஸோ இந்த நோட் பாயிண்டில் இருக்கிறத மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஒரு 2 மார்க் கொஷின். ஸோ வெரி இம்பார்ட்டண்ட்டான 2 மார்க் கொஷின் இது. கர்சர் டாட் ஃபெச் ஆல். ஸோ ஃபெச் ஆல் ஃபங்க்ஷனை ஏன் யூஸ் பண்ணுறோன்னு பார்க்கலாம். ஃபெச் ஆல் மெத்தட் இஸ், மெத்தடுனா ஃபங்க்ஷன். ஸோ நான் அதை பல டைம் ஒவ்வொரு தடையும் யூஸ் பண்ணுறேன். ஆனால் மெத்தடுனா என்னன்னு கேட்குறீங்க. மெத்தட் அப்படின்னா ஃபங்க்ஷன். ஸோ ஃபெச் ஆல் மெத்தட் இஸ் டு ஃபெச் ஆல் ரோஸ் ஃப்ரம் த டேட்டாபேஸ் டேபிள். நெக்ஸ்ட் கர்சர் டாட் ஃபெச் ஒன். The fetch one method returns the next row of a query result set or none in case there is no row left. So cursor dot fetch one ல என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. fetch one method அப்படின்றது return the next row of a query result. ஸோ ஒரே ஒரு ரோ மட்டும்தான் அது நமக்கு டிஸ்பிளேல காமிக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கர்சர் டாட் fetch many method that returns the next number of rows of the ரிசல்ட் செட். நம்மளுடைய ரிசல்ட் செட்டில் இருக்கக்கூடிய எத்தனை ரோ இருக்கோ அது எல்லாத்தையுமே நமக்கு ஃபெச் மெனி வந்து டிஸ்பிளே பண்ணி காமிக்கும். ஓகே, ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த 3 பாயிண்ட்டையும் நம்ம வந்து எடுத்துக்கணும். ஓகே, ஸோ இதில் ஃபஸ்ட்டு மெத்தட் பாருங்கள். டிஸ்பிளேயிங் ரெக்கார்ட் இஸ் இன் ஃபெச் ஒன். ஒரே பர்டிகுலர் ரோ மட்டும் நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். த ஃபெச் ஒன் மெத்தட் ரிட்டர்ன்ஸ் த next row of a query result set or none in case there is no row left. ஸோ ரோ இருந்துச்சுன்னா அது காமிக்கும், அப்படி இல்லைன்னா ஸோ அதை விட்டுடும். ஓகே, ஸோ அதுதான் இங்கே கொடுக்குறாங்க. இம்போர்ட் SQLite 3 கனெக்ஷன் ஈக்குவல் டு SQLite 3 டாட் கனெக்ட் academic டாட் டிபி கர்சர் ஈக்குவல் டு கனெக்ஷன் டாட் கர்சர். இந்த 3 லைனும் நல்லா மெமரி பண்ணிக்கோங்க. ஸோ இதே தான் நம்ம வந்து எல்லா ப்ரோக்ராம்லேயுமே நாம் வந்து யூஸ் பண்ண போகிறோம். அதனால் இதை வந்து நீங்கள் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்தது கர்சர் டாட் எக்ஸிக்யூட்டில் நம்மளோட query கொடுத்தாச்சு. செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட். பிரிண்ட்டில் ஒரு டைட்டில் கொடுக்குறோம் ஃபெச் ஒன் அப்படின்ட்டு. /n அப்படின்னா நியூ லைன். ஓகே, ஸோ ஃபெச் ஒன். அடுத்தது நம்மளுடைய ரெக்கார்டுக்கு ஒரு வேரியபிள் நம்ம எடுத்துட்டோம். ரிசல்ட்டுன்றதால RESன்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஆர்னு வேணாலும் எடுத்துக்கோங்க. ஸோ கர்சர் டாட் ஃபெச் ஒன். ஒரே ஒரு ரெக்கார்டுன்றதால ஸ்ட்ரைட்டாக நம்ம பிரிண்ட்டுக்கு போய்டும். நம்ம ஃபார் லூப்லாம் யூஸ் பண்ணலை. அதுவே நிறைய ரெக்கார்ட்ஸ் வேணும் அப்படின்னா தான் நம்ம ஃபார் லூப்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. சிங்கிள் ரெக்கார்டுனா ஒன்ஸ் அது பிரிண்ட் பண்ணாலே போதும். அதனால் ஸ்ட்ரெயிட்டாக பிரிண்ட்டுக்கு வந்துடும். ஸோ பிரிண்ட்டில் நம்மளோட வேரியபிள் நீங்கள் என்ன நேம் கொடுத்துருக்கீங்களோ அதை கொடுத்துக்கோங்க. RESன்னு கொடுத்துருக்கோம் ரிசல்ட்டுக்கு. ஸோ அதை கொடுத்துக்கோங்க. அவுட்புட்டில் ஃபெச் ஒன் போட்டு ஒரு ரெக்கார்ட் மட்டும் நமக்கு டிஸ்பிளே ஆயிடுச்சு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஆல் ரெக்கார்ட்ஸ் யூஸிங் ஃபெச் ஒன். ஸோ ஃபெச் ஒன் மெத்தடில் எல்லா ரெக்கார்ட்ஸையும் டிஸ்பிளே பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். யூஸிங் while loop and fetch one method we can display all the records from a table. ஸோ லூப்பை யூஸ் பண்ணி நாம் வந்து ஒவ்வொரு ரெக்கார்டாக டிஸ்பிளே பண்ண சொல்லி பார்க்கலாம். அதுக்கான ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க ப்ரோக்ராம். இம்போர்ட் SQLite 3 கனெக்ஷன் ஈக்குவல் டு SQLite 3 டாட் கனெக்ட் academic டாட் டிபி கர்சர் ஈக்குவல் டு கனெக்ஷன் டாட் கர்சர். இந்த 3 லைன் தான் நான் ஏற்கனவே சொன்னாலே அந்த 3 லைன். அடுத்து பார்த்திங்கன்னா query வந்து சேஞ்சஸ் ஆகும். அதனால தான் நான் 4th லைன் சொல்லலை. ஆனால் நம்ம எல்லாமே இங்கே செலக்ட் ஃபங்க்ஷனும் செலக்ட் கமாண்டை மட்டும் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதனால தான் அது சேம் வந்துட்டுருக்கு. வேறு query யூஸ் பண்ணும்போது அந்த இடத்துல சேஞ்சஸ் ஆகிடும். இப்போ கர்சர் டாட் எக்ஸிக்யூட் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம்
ஸ்டூடெண்ட். இப்போ வந்து பிரிண்ட். ஸோ ஃபெச்சிங் ஆல் ரெக்கார்ட்ஸ் ஒன் பை ஒன், ஒவ்வொரு ரெக்கார்டும் நமக்கு ஃபெச் பண்ணணும். ரிசல்ட் ஈக்குவல் டு கர்சர் டாட் ஃபெச் ஒன் கொடுத்தாச்சு. ஸோ இதில் ஒயில் லூப்பில் பாருங்கள், ரிசல்ட் இஸ் நாட் நன். ஸோ நன்னாக மட்டும் இருக்கக்கூடாது, ரிசல்ட்டு அதாவது ரெக்கார்ட்ஸ் இருந்துகிட்டே இருக்கணும் இல்லையா, இருந்தால் தான் நம்ம டிஸ்பிளேயில் வரும். அதனால தான் அங்கே கொடுத்துருக்காங்க ஒயில் லூப்பில் பிரிண்ட் ரிசல்ட். ஸோ ரிசல்ட் ஈக்குவல் டு கர்சர் டாட் ஃபெச் ஒன்னு கொடுத்தாச்சு. இப்போ இந்த ஒயில் லூப் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க. நாம் எடுத்துகிட்ட ஆப்ஜெக்ட் என்ன, ரிசல்ட்டு. ஸோ அந்த நேமை கொடுத்தாச்சு. ஆனால் இங்கே இஸ் நாட் நன்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன், இதான் வந்து கண்டிஷன். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து கண்டிஷன் அப்ளை பண்ணுவோம் எப்போவுமே. ஸோ இது வந்து நாட் நன்னு கொடுத்துறாங்க. ஸோ இது வரைக்கும் இந்த மாதிரி நம்ம ப்ரோக்ராம் பார்த்ததே கிடையாது இல்லையா. ஸோ நாட் நன் அப்படின்னா எம்டியாக அந்த டேபிள் இருக்கக்கூடாது அப்படின்ற கண்டிஷனையும் கொடுத்துருக்காங்க. அடுத்த டைம் ஒவ்வொரு ரெக்கார்டாக நமக்கு ஃபெச் பண்ணணுன்றதுக்காகவும் கொடுத்துருக்காங்க. அதனால தான் அங்கே பிரிண்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ எதை வந்து திரும்ப திரும்ப நமக்கு ஒவ்வொரு ரெக்கார்டாக ஃபெச் பண்ணுன்றதுக்காக தான் லாஸ்ட் லைனில் ரிசல்ட் ஈக்குவல் டு கர்சர் டாட் ஃபெச் ஒன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்மளுடைய அவுட்புட் பாருங்கள். ஃபெச்சிங் ஆல் ரெக்கார்ட்ஸ் ஒன் பை ஒன்று நீங்கள் டைட்டில் கொடுத்துருந்தீங்க இல்லையா, பிரிண்ட்டில் அந்த டைட்டில் வந்துச்சு. ஸோ பாருங்கள் 7 ரெக்கார்ட்ஸும் ஃபுல்லாக வந்துச்சு. 7 ரெக்கார்ட்ஸ் அந்த ஸ்டூடெண்ட்ஸுடைய டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக நமக்கு இந்த மாதிரி டிஸ்பிளே வந்துச்சு. ஓகே, ஸோ இதான் வந்து டிஸ்பிளேயிங் ஆல் ரெக்கார்ட்ஸ் யூஸிங் ஃபெச் ஒன். ஸோ ஃபெச் ஒன்னுலேயே 2 மெத்தட் பார்த்துருக்கோம். டிஸ்பிளேயிங் ஏ ரெக்கார்ட் யூஸிங் ஃபெச் ஒன், ஒரு பர்டிகுலர் ரெக்கார்டை மட்டும் நமக்கு ஃபெச் பண்ணுறதுக்கு ஃபெச் ஒன் யூஸ் பண்ணுறோம். அதேமாதிரி ஆல் ரெக்கார்ட்ஸையும் டேபிளில் இருக்கிற எல்லா ரெக்கார்ட்ஸையும் டிஸ்பிளே பண்ணுறதுக்கும் நம்ம ஃபெச் ஒன் மெத்தடு எப்படி யூஸ் பண்ணணும், ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது, ரெண்டு ப்ரோக்ராமுக்கு என்ன சேஞ்சஸ் இருக்குது அப்படின்றத நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு ஃபெச் மெனி அப்படின்னா நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.